தமிழ் போட்டோ பிடிச்சாங்க. நீங்க இது தேங்காய் தேங்காய் உடைக்க போறீங்களா? இல்ல எங்க புத்திஸ்ட் பத்திரிக்கை பாத்தீங்களா? அவங்க சாங்கியலாமா? அவங்க நம்ம வந்து அவங்க கிட்ட திறந்துடலாமா? படம் திறக்கலாமா? மாலை மட்டும் துணி படத்தை தந்துட்டு மாலை போட்டு அப்புறம் படம் தந்துடலாம். யாரு இந்த பால் தான் வைக்கணுமா? துணி போட்டு அப்பதான் வேலூர் போயிட்டு வேலூர் போயிட்டு அறிமுகம் மட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 29ஆம் தேதி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த திருமதி மனோன்மணி அம்மையாருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி. அம்மையாருடைய படத்தை திரு செல்வம் மாவட்ட செயலாளர் CPIM அவர்களை திறந்து வைக்குமாறு உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் சத்தம் இல்லாமல் 1 நிமிட நேரம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சலி மௌனம் தொடர்கிறது. மௌனம் கலக்கிறது. சுபாஷம் போகலாம். மலர் தூவி குடும்பத்தார் வாங்க. வீர வணக்கம் 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 தியாக அன்னை மனோன்மணிக்கு தியாக அன்னை மனோன்மணிக்கு தியாக அன்னை மனோன்மணிக்கு தியாக அன்னை மனோன்மணிக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் 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 தியாக அன்னை தியாக அன்னை தியாக அன்னை தியாக அன்னை மனோன்மணி அம்மையாருக்கு மனோன்மணி அம்மையாருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். செயலாளர் சகோதரர் சேரிக்கு சேட்டு அவர்கள் எல்லாமே பேசணும் பாடலாம் தான் நடக்கணும். வாங்க வாங்க மலர் மலர் குடும்பத்தாரில் முதல்ல போட்டுருங்க.
வந்துச்சு 2-3 ஸ்டெப் வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, அவங்க குரல் எடுப்படாது தெரியாது இல்ல தெரியாது யாரு தொகுத்து வாங்க. கூப்பிடுங்க பாப்பா. சரி ரைட் ஓகே ரொம்ப இன்னைக்கெல்லாம் தயாரிச்சிருக்காங்க வேற. வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. செய்யுமா வராங்க எப்படி வராங்க மேடம். வெற்றி செல்லணும் அவங்க வந்துருக்காங்க. வேற நீங்க என்ன சொல்லுங்க. இல்ல இப்ப பாடல் ஒண்ணு அது பாத்தீங்களா? அந்த பாடலோட தான் தொடரும். சேரிக்குடி சேட் அவர்கள் பாயை குறித்து ஒரு பாடல். அன்பார்ந்த உறவுகளே, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்றைக்கு இயற்கையோடு நமது அன்னை கலந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த இயற்கை கொஞ்சம் இடைவெளி விட்டிருந்தால் நம்ம சொந்த பந்த உறவுகளை பற்றி பேசுவதற்கும் தாய் எப்படிப்பட்டவள், அவர் ஒரு குடும்பத்தின் எப்படி அரணாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நம் உயர்வதற்கு எப்படியெல்லாம் அவள் கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை பேசுவதற்காகத்தான் இங்கே அங்கங்கே தோழர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். இருந்தாலும் இன்னொரு நாள் இந்த மாதத்துல 30ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள்ல கூட இந்த நிகழ்வு அவர் ஏற்பாடு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பேர் வெளியிலிருந்து கூப்பிடலாம். அந்த வகையிலே அன்னை மனோன்மணி அவர்களுக்கு எமது சிறந்த வீர வணக்கத்தை உரித்தாக்கி அவர்களுக்காக நான் ஒரு பாடலை, ஒரு சிறிய பாடலை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் பாடி முடித்துக் கொள்கிறேன். புத்தனை போல போதனை சொன்னவள் என் தாயே, அந்த புரட்சி நாயகி பேரோ மனோன்மணி. புத்தனை போல போதனை சொன்னவள் என் தாயே, அந்த புரட்சி நாயகி பேரோ மனோன்மணி. புது உலகம் காண உயிரை தந்தவள் என் தாயே, ஆற தழுவி கட்டி அணைக்க என் தாயே, எனக்கு அன்பு அறத்தை சொல்லிக் கொடுத்தவள் என் தாயே, எனக்கு அன்பு அறத்தை சொல்லிக் கொடுத்தவள் என் தாயே. புத்தனை போல போதனை சொன்னவள் என் தாயே, அந்த புரட்சி நாயகி பெயரோ மனோன்மணி. காடு கழனியில் உழைச்சவை என்ன, கங்காறு போல காத்தவ, கருவேல முள்ளு என்ன குத்தி கதறி கதறி துடித்தவ. அந்த காலம் சொன்ன பாடும் அந்த வழி தெரியாம நான் வளர்ந்த பருவம். அந்த காலம் சொன்ன பாடும் அந்த வழி தெரியாம நான் வளர்ந்த பருவம். புத்தனை போல போதனை சொன்னவ என் தாயே, அந்த புரட்சி நாயகி பெயரோ மனோன்மணி. கணவனை மதித்து நடந்தால் எங்கம்மா, கம்பீரமாய் வாழ்ந்தாய் எங்கம்மா. பிறந்தது சிறுமூர் மண்ணு, வாக்கப்பட்டது கரிக்காத்தூர். பிறந்தது சிறுமூர் மண்ணு, வாக்கப்பட்டது கரிக்காத்தூர் மண்ணு. எங்கம்மா என்ன பெத்து வளர்க்க பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. எங்கம்மா என்ன பெத்து வளர்க்க பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா. புத்தனை போல போதனை சொன்னவள் என் தாயே, புது உலகம் காண உயிரை தந்தவள் என் தாயே. காலங்கட்டு கிடக்கையிலே கானகத்து வழி நடப்போம், காயும் வெயிலை போக்க உடையில நீர் குடிப்போம். தாகம் தீர்க்க நீர் குடிப்ப எங்கம்மா தடுத்து என்ன அடிப்பாங்க. விலங்குகள் தாகம் தீர்க்கும் நீரை நீ குடிக்காதே மகனே,
நீ குடிச்ச தண்ணீர்னு விலங்கு குடிக்காது. கொஞ்சம் போரு எம்மோவனே நாம வீடு போய் சேர்ந்திடுவோம். கொஞ்சம் போரு எம்மோவனே நாம வீடு போய் சேர்ந்திடுவோம். முத்தனை போல போதனை சொன்னவள் என் தாயி, அந்த புரட்சி நாயகி பெயரோ மனோன்மணி. புது உலகம் காண உயிரை தந்தவள் என் தாயி, ஆற தழுவி கட்டி அணைத்தவள் என் தாயி. எனக்கு அன்பு அறத்தை சொல்லி கொடுத்தவள் என் தாயி, எனக்கு அன்பு அறத்தை சொல்லி கொடுத்தவள் என் தாயி. வீர வணக்கம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கரிக்காத்தூர் மண்ணிலே அம்மையார் மனோன்மணி அவர்கள் பிறந்து ஏற்கனவே ஒரு 80 ஆண்டு காலம் வாழ்ந்து 75 ஆண்டு காலம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவு நமக்கு பேரிழப்பு என்றாலும் கூட இந்த உலகத்தில் தோன்றிய புல் பூண்டுகள் அனைத்துமா அமைதியாருங்க இந்த உலகத்தில் தோன்றும் புல் பூண்டு அத்தனைக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாழும் காலத்தில் அம்மையார் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார் என்பதை ஒரு நினைவு கொள்ளும் வகையிலே இந்த படத்திறப்பு நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். பொதுவாக ஒருவர் இறந்துவிட்டால் நாளைக்கு காரியம் என்று சொன்னால் இன்னைக்கு நடப்பு எல்லோரும் கூடி அழுதுவிட்டு நாளைக்கு சொந்த பந்தத்தோடு சம்பந்தம் கட்டி கொண்டு செல்வார்கள். ஆனால் ஒரு வித்தியாசமாக இதை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இது வெறும் சடங்கு மட்டுமல்ல. நாம் யார், நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வியல் முறை எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு சிறு விளக்கமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அம்மையார் மனோன்மணி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எல்லோருடைய வாழ்விலும் அது நடக்கக்கூடியதுதான். இப்போ இங்க வந்த பிறகுதான் அம்மையார் சொன்னாங்க சிறுமூர்னு சொல்லிட்டு. ஓரளவு எனக்கு கூட அது உறவு முறையா கூட இருக்கலாம். ஒரு இந்த ரோட்லாம் பாத்தீங்கன்னா 4 வழி சாலை ஆச்சு. ஆரணி டு போலூர் சாலை எல்லாம் பெரிய பெரிய புளிய மரம்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த புளிய மரம் 400-500 ஆண்டு கால மரங்கள். இந்த மரங்கள் நிழல் தந்திருக்கும், புளிய மரம் புளியங்காய் தந்திருக்கும், பல பறவைகள் அங்கு வளர்ந்து கூடு கட்டுவதற்கு அடைக்கலம் தந்திருக்கும். ஆனாலும் கூட அது வெட்டி வீழ்த்தப்பட்ட போது அதற்காக அனுதாபப்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதே போலதான் அம்மையார் ஒரு பெரிய ஆலமரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஆலமரத்தில் பல பறவைகள் வந்து ஒண்டியிருக்கும். பல பறவைகள் குஞ்சு பிரித்து குடும்பங்களாக போயிருக்கும். ஆனாலும் கூட இன்று மரணித்திருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். ஒரு சின்ன இதோடு நிகழ்ந்து அம்மாவிற்கு ஒரு வீர வணக்கத்தை நாம் செலுத்துகிறோம். அதே போலவே இந்த கிராமத்திற்கு ஒரு 3 இல்லை 2.5 வயதில் எனக்கு வந்ததாக ஞாபகம். நான் குடியிருக்கும் அத்திமலைப்பட்டிலிருந்து ஒரு உறவுக்கார திருமணத்திற்கு என்னுடைய அன்னையை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு சின்ன சின்ன ஞாபகம் இருக்கிறது. அப்புறம் வளர்ந்த பிறகு சொல்லுவார்கள், கரிக்காத்தூர் ஒரு ஊருக்கு போனோம், பஸ் வசதியே கிடையாது, இங்கிருந்து வடமாதிமங்கலத்துக்கு போனோம், ரயில் போயிடுச்சு, அங்கிருந்து நாங்கள் ஊர் வரைக்கும் அத்திமலைப்பட்டு வரைக்கும் நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய எனக்கு 64 வயது ஆகிறது. ஒருவேளை 61 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கலாம். அப்போது வரும்போது நடப்பது கூட வழி இல்லாமல் இருந்த நான் இன்று ஒரு வாகனத்தில் காரில் ஏசி காரில் வந்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணமானவர்கள் யார்? இதே போலவே என்னுடைய அன்னை. அதற்கடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் மனிதர்களை விட மிருகங்களை விட இன்னும் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். நான் உடுத்திருக்கிற உடை, நான் போட்டிருக்க இந்த ஷூ, நான் கட்டியிருக்க வாட்ச் அத்தனையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போட்ட பிச்சை. அந்த பிச்சையினால் தான் இன்று உங்கள் முன்னால் என்னால் பேச முடிகிறது. அம்மையாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் கொடுத்த கல்விதான், இந்த கல்விதான் என்னை மனிதனாக ஆக்கியிருக்கிறது. இந்த கல்வி எல்லோரையும் மனிதனாக மாற்ற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் அமரேசன் அவர்கள் படித்தாலும் கூட ஒரு பதிப்பகத்தை வைத்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை அந்த பதிப்பகத்தின் மூலமாக வெளியீடு செய்து எல்லோருக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் படித்து அரசு வேலைக்கு சென்றாலும் கூட எங்களால் அதை செய்ய முடியவில்லை. தம்பி அமரேசன் அவர்கள் அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கூட அவருக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். இந்த நேரத்தில்
அதே போலவே இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்வதென்ற புரட்சியாளர் அம்பேத்கரை கேட்கிறார்கள், உங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம் என்று ஒற்றை வரியில் பதில் சொல்லுகிறார். கல்விதான் என்னை உயர்த்தியது என்று சொல்கிறார். கல்விதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. நமக்கிட்ட நிலம் இல்லை, வேறு தொழிற்சாலைகள் இல்லை. இந்த கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அப்பன் டாஸ்மாக் கடையில வீழ்ந்து கிடக்கிறான், அம்மாக்கள் சீரியலில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதெல்லாம் மறந்து இந்த பிள்ளைகளை படிக்க வைங்கள் என்று அம்மையார் மூலமாக ஒரு வேண்டுகோளை வைத்து நிறைய பேசலாம். மழை வந்து விட்டது, இன்னொரு வாய்ப்புல நிறைய பேசலாம் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய அமரேசன் அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னொருவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இவ்வாறு ஒன்று சேர்வதற்கு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொடுத்தவர் இன்று வாழும் புரட்சியாளராக இருக்கிற எழுச்சி தமிழர் தலைவர் திருமா அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி அம்மையாருக்கு எங்களுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். சுருக்கமா முடிச்சுக்கலாம். நிறைய பேர் நாங்க ஸ்கிப் பண்ணியிருக்கோம், அதனால வருத்தப்பட வேண்டாம். சகோதரர் வெற்றி செல்வன் அவர்கள் சிறிது நேரம் இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து, சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து, சொத்து நிலங்கள் மலைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே என பாடிய பாவலர் ஐயா பிரிஞ்சித்தனார் அவர்களின் வரிகளுக்கேற்ப இன்றைக்கு சமுதாயத்தை பற்றி சிந்திப்பவர்கள் வெகு சிலர். அதில் தோழர் அமரேசன் அவர்களுடைய அந்த சமூகத்திற்கான அவருடைய பங்களிப்பு தான் பல்வேறு பகுதிகளில் இருந்து எங்கள் எல்லோரையும் ஒரு கொள்கை ரீதியான இணைப்பாக இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. தோழர் தனது தாயை இழந்து தவிக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு ஆத்மார்த்த ரீதியான ஆதரவை நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நாம் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து சமூக பணிகளை முன்னெடுத்து செல்வோம் என்று அவருக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும், நாங்க இருக்கிற தோழர் அப்படின்ற அந்த தோழமை உறவையும் பகிர்ந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அன்னையை இழந்து வாடும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் தோழருக்கும் இந்த நேரத்தில் ஆத்மார்த்தமான அந்த அன்பையும் தோழமை உறவையும் பரிமாறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியும் கூறி இடம் சார்கிறேன். தொடர்ந்து சமூக பணியை தொடர வேண்டும் என்று என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேராசிரியர் கா ஆறுமுகம் அவர்களை ஒரு நிமிடம் இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஜித் ஆஃப் பண்ணிடு. அம்மையாருக்கு ஒரு சிறு கவிதை. அம்மா, எப்படி திருப்பி தருவது அந்த 10 மாத வாடகையும்? அம்மா, எப்படி திருப்பி தருவது அந்த 10 மாத வாடகையும்? இதுவரை தங்கியிருக்கும் மனதின் வாடகையும். வீடு கட்டி தரலாம் நீ போட்ட சோற்று, வீடு கட்டி தரலாம் நீ போட்ட சோற்று. என்ன தருவது தொங்கையிலும் குடித்துக் கொண்டிருந்த தாய்ப்பாலுக்கு? எந்த கடையில் மோதிரம் வாங்குவது ஊட்டிவிட்ட உன் கைவர்கள்? தாயே, எப்பிறவியிலும் உன் மகனாக பிறக்க ஆசை. பணியாற்றி எனக்கு முன்னால் பணி ஓய்வு பெற்ற சகோதரர் தனக்குமார் அவர்களை ஒரு நிமிடம் இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே, இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்கிறேன். இது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். நிறைய சோதனைகளை, நிறைய கஷ்டங்களை பார்த்தோம். பௌத்த சொன்ன மாதிரி துக்கம் உள்ளது, துக்கத்திற்கு காரணம் உள்ளது, துக்கம் களையக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இது வரைக்கும் வாழ்ந்தது பெரிய விஷயமா நான் நினைக்கல. என்னுடைய மைத்துனர் மருமகன் அமரேசன் இது வரைக்கும் எப்படி இருந்தாரோ அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இனிமேல் நல்ல திடமான மனதுடனும் ரொம்ப உறுதியாகவும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்யணும், குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பந்தி ஒரு மிலிட்ரிக்கார்கிட்ட வாழ்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மிலிட்ரிக்கார்கிட்ட வாழ்க்கப்படுறது அவளுக்கு ஈஸி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரிக்கார், அவ்வளோ கடுமையாக இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு சமுதாயத்தில்
எல்லாரும் மதிக்க தகுந்த அளவுக்கு வளர்த்துருக்குறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பை நம்ம வந்து நிச்சயமா பண்ணணும், பாராட்டணும், அவங்கள தலை வணங்கணும். அவங்க ரொம்ப கோபக்காரர், அதை விட பல மடங்கு அன்பா இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா அந்த உமன் எம்பவர்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியான ஆளுமை அவங்களுக்கு இருந்ததை நான் பார்த்துருக்குறேன். பல நேரங்களில் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பானவங்க. உண்மையிலே எனக்கெல்லாம் எங்கள் அம்மாவை இந்த ஒரு எண்ணம் தான். ஏன்னா நமக்கு இருந்தவங்க அவங்க ஒருத்தர். இந்த விதத்தில் எங்களுடைய துக்கத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கிற என்னுடைய இனிய நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக ரவி, வர்க்கீசண்ணா, செல்வம் தலைவர், மற்ற எல்லாருக்கும், எங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில துணை செயலாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மா மனோன்மணி அவர்களை நாம் இழந்திருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய நாம் அம்மாவை பார்த்திருப்போமா என்றால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்கள தெரியுமா, ஏற்கனவே ஒரு பரிச்சயமான முகமா என்று சொன்னால் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. பெரும்பான்மையான இங்கே சமூக பணி ஆற்றக்கூடியவர்களிடத்தில் கேட்டால் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்வார்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, அவங்க தெரியாது, ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்றது ஒரு விசிட்டிங் கார்டை போல. அவங்கள எப்படி நாம அளவுகோல், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க ஏன் அவங்களுக்கு நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்றத நாம யோசிக்கணும். அவங்களுடைய ஒரு முகமாக தான், அவங்களுடைய அடையாளமாகத்தான் இன்னைக்கு வந்து நமக்கு தோழர் அமரேசன் அவங்க நிற்கிறார். அவங்களுடைய அடையாளமாக தான் நிற்கிறார். அவங்க ஏன் நம்ம இங்கே வந்து நின்று இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அம்மா மனோன்மணி அவர்கள் அறத்தை அவருக்கு போதித்து இருக்கிறார். ஆகவேதான் அன்னையை நாம் அளவிட முடியாது, பாசத்தை அளவிட முடியாது. ஆனால் கோடிக்கணக்கான அன்னைகள் இருந்தாலும் கூட இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வாழ்க்கை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்காக, ஊமை ஜனங்களாக இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசுவதற்கு, போராடுவதற்கு, அவர்களுக்கான கருத்துக்களை பேசுவதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லோரும் தந்து விடுவதில்லை. ஆனால் தோழர் அமரேசன் அவர்கள் மூலமாக ஒரு சமூக பணி செய்வதற்காக அம்மா மனோன்மணி அவர்கள் அவரை அர்ப்பணித்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு ஐடென்டிஃபை தான், அந்த அடையாளம் தான் இன்னைக்கு நாம் எல்லாமே இங்கே கூடியிருக்கோம். இறப்பு என்பது புதிய ஒன்று அல்ல. எல்லா குடும்பங்களிலும் இறப்பை சந்தித்திருப்போம். ஏதாவது ஒரு குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் இறப்பே இல்லை அப்படின்னு எதையுமே நம்ம சொல்லிட முடியாது. எல்லா குடும்பங்களிலும் இறப்பு இருக்கிறது. அதை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் ஒரு உலக யதார்த்தம். ஆகவே இந்த நிலையில் நம்மோடு அம்மா மனோன்மணி அவர்கள் இல்லை என்று சொன்னாலும், மனோன்மணி என்கிற அந்த பெயருக்கான பொருள் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். ஆகவே அது மனதை ஒளிரச் செய்யக்கூடியவள் என்கிற அந்த பொருள். ஆகவே அவருடைய மனம் ஒரு அறத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனமாக இன்றைக்கு இருந்திருக்கிறது. ஆகவேதான் அறம் பதிப்பகம் என்கிற அந்த பெயரை அவர் தேர்வு செய்ய அது ஒரு காரணமாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நேரத்தில் அம்மா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களை ஒரு நிமிடம் இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டுள்ளது. தோழர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கம். தோழர் அமரேசன் அவர்கள் தாய் மனோன்மணி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் மரணித்திருக்கிறார்கள். மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழக்கூடியதுதான். ஏன்னா அவர் புத்தரை மேற்கொள் காட்டுறாரு. புத்தர் தான் ஞானோதயம் பெறுவதற்கு முன்பாக மரணம் என்று ஒரு இருக்கிறதான்னு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அவருடைய மாணவ பருவத்திலே, இளம் வயதினிலே அவ்வாறு அவர்
அதிர்ச்சியான கேள்விகளை எழுப்பியதாக வரலாறுகள் போதிக்கிறது. ஆனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறப்பு என்பது நிச்சயம் நடந்தே தீரும். இப்ப அவங்க இறந்துட்டாங்க, நம்ம எல்லாம் இறக்க போறோம். அடுத்து நம்ம எல்லாம் சாபத்துக்கு தயாரா இருக்கிறோம். அது எப்போ வரும், எப்படி வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் இயன்ற போதிலும் பெரிதவுக்கும் தன் மகனை சார்ந்தோர் என கேட்ட தாய். ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணில் சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கிறதா என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. அப்படி தாயார் மனோன்மணி அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் தோழர் அமரேசன் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள், தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஏன் கட்சியுடைய நிறுவனர் தலைவரே கூட நம்முடைய தோழர் வர்கீஸ் தோழர் அவர்கள் ஒரு கட்சியை தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சிகளை வருகிறார்கள். திமுக, அதிமுக என்ற அனைத்து தரப்பிலிருந்தும் தோழர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அரசியல் கருத்துக்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருந்தாலும் கூட நம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வலிமை தோழர் அமரேசன் அவர்களுக்கு எப்படி வந்தது என்பதுதான் நாம் இங்கே கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக நாம் பார்க்கிறோம். தோழர் அமரேசன் அவர்கள் அவருக்கென்று ஒரு தனித்துவமான அரசியல் பயணங்கள் இருக்குது. ஆனாலும் மற்ற தோழமையா இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடனும் கூட, குறிப்பாக நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன், அப்படி அவர் அவருக்கான ஒரு அரசியல் என்று அந்த வட்டத்திற்குள் மட்டும் சுருங்கி விடாமல் இதர பல அரசியல் கட்சிகள் மத்தியிலும் தன்னை ஒரு அனைவருக்குமான ஒரு விடுதலைக்கான ஒரு போராளி என்கிற அந்த அடையாளத்தை அவர் சமீப காலமாக அதை மிகப்பெரிய அளவிற்கு விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல முடியும். ஏன் நம்முடைய தாயார் மனோன்மணி அவர்களுடைய இந்த நிகழ்வை இவ்வாறு அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார் என்று சொன்னால், சமூகத்தில் இன்னமும் குறிப்பாக பட்டியலின மக்கள், தலித் மக்களிடத்தில் புறையோடி போய் கிடக்கிற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய மக்களின் வாழ்க்கையை பெரிதளவுக்கு மாற்றவில்லை என்பதுதான். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக வெளியிலிருந்து வரக்கூடிய நம்முடைய தோழர்கள், தலைவர்கள் மக்களிடத்திலே பல கருத்துக்களை, அரிய பல கருத்துக்களை பேசுவதன் மூலமாக இந்த கரிகாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு ஒரு உரையாடலை ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த நல்லெண்ணத்தில் தான் தோழர் இந்த நிகழ்ச்சி இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், சுருக்கமாக இருக்க அதிகமா இருக்கு, அவர் எழுதிய புத்தகங்களை இங்க இருந்திருக்கக்கூடிய தோழர்கள் படித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் புத்தகத்தை போன எல்லாருக்கும் இப்ப கூட நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் துண்டு போட முடியாது, புத்தகத்தை கொடுக்கலான்னு இருக்கிறான்றது. துண்டு நமக்கு முக்கியம் இல்லை, புத்தகம் கண்டிப்பா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போற புத்தகத்தை நம்ம எல்லாம் படிக்கிறோமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம ஆறுமுகதாசன் ஏராளமான புத்தக மூட்டையோடு தான் செய்கிறார். தமிழ்நாடு பூராவும் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா வாங்குற புத்தகத்தை வாசிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிச்சயமா வருது. விடுதானத்தோட சிரிக்கிறார் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் எழுதின புத்தகங்கள்ல கரிகாத்தூர்ல இருந்து நாங்க எட்டிவாடி போகணும் அப்படின்னு சொல்லி எழுதுவார். நடந்து போறோம்னு சொன்னா அந்த காட்டு வழியில போகும். அதான் அவர் பாட்டுல 2 வரி அதை படிச்சு தான் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். போகிற போதெல்லாம் அந்த வழியெல்லாம் வழி நெடுக எப்படியெல்லாம் நாங்க போவோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. திரும்ப பள்ளியிலிருந்து திரும்ப வரும்போதெல்லாம் எப்படியெல்லாம் எங்களுடைய அனுபவங்கள்ல தோழர் ஊரு 2 பட்டா தான் அப்படின்னு எழுதுவாங்க. அவர் சேரி 2 பட்டான்னு எழுதிக்கிறாரு. இப்ப சேரி நிறைய இடத்துல 2 பட்டுன்னு இருக்கு, 3 கூட பட்டுன்னு இருக்கு. நமக்கே தெரியாத புரட்சி நடந்துருச்சுன்னு பேசிட்டு இருக்கிற சூழல், இந்த அரசியல் மாற்றங்கள் இருக்கு. யார் இங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. பட்டியல என்ன தலித் மக்கள் குடியிருப்புகளில் எந்த சூர சம்பாரம் எடுத்து வந்தாலும் கூட நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தென் மாவட்டங்களில் உள்ள புகுந்து வெட்டுறான், 6 பேரை ஒரே நேரத்தில் வெட்டி போட்டு போறான். இப்ப யாரு என்ன பெரிய பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க?
ஒன்றும் நடக்கல. இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தையும் நம்முடைய தோழர் வர்கீஸ் அவர்கள் அமைப்போ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற ஏனைய அமைப்புகள் தான் அந்த கிராமத்தில் போய் இன்னைக்கு நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். அதை வழக்காக மாற்றிருக்கிறோம். எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு போட்டு கைது பண்ணணும்னு சொல்லி யார் போறான்? இங்கே வந்திருக்கிற இந்த தலைவர்கள் தோழர்கள் தான் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த கொடுமைகளுக்காக போய் நிற்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த நவீன காலத்தில் நம்ம வந்து அவ்வளோ மூடத்தனமாக இருக்கிறதா அந்த வார்த்தையை நான் சொல்லுவதற்கு தோழர்கள் மன்னிக்கணும். அவ்வளவும் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் சொன்னாரு, கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, பெரியார் சொன்னார், போகணும் மக்களோட சேரணும் அப்படிங்கிற முறையில் தான் அந்த நிகழ்ச்சியை தன் தாயினுடைய இந்த மரண நிகழ்வில் கூட இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் அவர் படித்தார், வாசித்தார், எழுதுகிறார். அவருக்கு குடும்பத்தில் கூட மிகப்பெரிய நெருக்கடிகள் சுமைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் அவ்வளோ கருத்துக்களையும் தத்துவங்களையும் எழுதும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சோபாவோட காலாட்டிங்கெல்லாம் எழுதல. கார்ல் மார்க்ஸ் அப்படிதான் பட்டினி கிடந்து பசியால் வாடிதான் அவங்கள இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வறுமையில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. வறுமை தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கு. அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு விடுதலை என்பது வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் தான் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸாக இருந்தாலும் அல்லது பெரியாராக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் இந்த மக்களுக்காக வாழ்ந்து அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவருடைய உன்னதமான லட்சியங்களும் கருத்துக்களையும் தோழர் மனோன்மணி அவர்கள் மரணம் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பிறகுறாங்க, சாவுறாங்க, போறாங்க. ஆனா அதெல்லாம் வரலாறாக மாறுவதே கிடையாது. இன்னைக்கு இப்படி மனோன்மணி அம்மா அவருடைய இந்த மரணம் என்பது இந்த கரிகாத்தூர் என்பது போலூர்ல ஒரு முக்கியமான ஊர். இது வந்து அப்படி அது வரலாறாக மாறுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மகனை, அவருக்கு 2 மகன்கள், ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அமரேசன் வந்து பணம் பொருள் எல்லாம் இல்ல. கார்ல் மார்க்ஸ் சொல்லுவாரு, நீங்க பணம் தான் வந்து உறவுகளா மாறி, பணம் இல்லைன்னா உறவே கிடையாது, சும்மா எல்லாமே பேசின்னு இருக்கலாம். இந்த உறவுகள் என்பதே பணத்தால் பின்னி படைக்கப்பட்டதுதான் சொல்லுவார். அப்படின்னா அது எல்லாம் கடந்து இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் தான் அவர் ஏராளமான புத்தகங்களை அவர் அறம் பதிப்பகன்னு வச்சு எங்கெல்லாம் எழுதவே தெரியாது, எங்களை எழுத சொல்றார். நீங்க எழுதலாம், எழுதுங்க, நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்க அப்படின்னா அவ்வளோ வந்து விஷயங்கள், உண்மையான விஷயங்களை உங்களால் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி தொடரல அவர் வந்து ஊக்கப்படுத்துதலும் ஆக்கப்படுதல். அவரால் பல எழுத்தாளர்களும் இங்கு உருவாகி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் எங்கெல்லாம் எழுத தெரியாத கூட எழுத வச்ச ஒரு பெருமை என்பது அமரேசன் அவர்களுக்கு சாரும். நிச்சயமா அவர் இந்த பயணப்படுறான்னு சொன்னா அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, அப்பா ஒரு நல்ல பாதையில் தான் போயின்னு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவங்க குடும்பத்தாரும் இணைந்த பயணம் என்பதால் தான் அவராலே இந்த சமூக பணியை மேற்கொள்ள முடிகிறது என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, மழையின் கூட ஒரு சிறிய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி அம்மையார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்து